எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வெயில் காலம் இருக்கிறப்பே வத்தல் எப்படி போடுவோமோ அதே போல் மோர் மிளகா போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய டிஷ்ஷுக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிலோ மோர் மிளகா, அதுவும் மோர் மிளகா கிடைச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு எந்த மிளகா கிடைச்சாலும் எவ்வளோ உப்பு தயிர் எல்லாம் எடுக்கணும். ஒரு வருஷம் வரைக்கும் இது பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும், எப்படி வெயிலில் காய வைக்கணும். இந்த மோர் மிளகா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌனாகவும் கருப்பாகவும் நிறம் மாறி இருக்கணும். கையில் இப்படி உடைச்சோம்னா தூள் தூளாகணும். அந்த அளவுக்கு இந்த மோர் மிளகாயை நம்ம காய வச்சு எடுத்துருக்கணும். பிகினர்ஸ் கூட இந்த மோர் மிளகாயை தயார் பண்ணிடலாங்க. இந்த மோர் மிளகாய் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மோர் மிளகா அப்படின்னாலே தஞ்சாவூர் மிளகா அப்படிம்பாங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக குண்டு மிளகாயாக இருக்கும். 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிட்டு ஊசியால் நாலா பக்கமும் குத்துறேன். நீங்கள் இந்த மிளகாயுடைய கீழ்ப்பகுதியில் ஒரே ஒரு கோடு போடுற அளவுக்கு நறுக்குனா கூட பரவாயில்ல. அருவாமனையிலையோ கத்திலையோ நறுக்கிக்கலாம். எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி நாலா பக்கமும் ஊசியில் குத்துவாங்க. 4 இடத்துல அந்த அளவுக்கு குத்துனா போதும். விதை வெளியே வரக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் ஊசியில் குத்தலாம், இல்லைன்னா கீழ்ப்பகுதி மிளகாயோடைய கீழ்ப்பகுதியில் லேசாக நறுக்கலாம், அவ்வளோதாங்க. பொதுவாக நீங்கள் மிளகா வாங்குறப்ப காம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இது நல்லா 2-3 முறை மோரில் ஊற வச்சு காய வச்சாலும் காம்பு விழக்கூடாது. இப்போ ஒரே 1 டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற போட்டிருக்கேன். 1 கிலோ மிளகாய் எடுத்தால் 1 டீஸ்பூன் வெந்தயம். எதுக்காகனா நம்ம இந்த மாதிரி மிளகாய் எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றப்ப அசிடிட்டி வரக்கூடாது. இது பூச்சி வராமல் 1 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும். அதுக்காக உப்பு அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ நம்ம மோர் மிளகா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, நான் இப்போ எந்த ஸ்பூன் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஓரளவு மீடியம் ஸ்பூனில் 6.5 டீஸ்பூன் உப்பு அளந்துக்கணும். இப்போ நான் வெயிங் மிஷினில் அளந்திருக்கேன் 100 கிராம் உப்பு. அந்த மாதிரி வெயிங் மிஷின் இல்லை அப்படின்னா ஸ்பூன் கணக்கில் 6.5 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் தூள் உப்பு எடுக்கிறதா இருந்தால் ஒரு 4.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, போரும். இப்போ இதை பொடி பண்ணிட்டு வரப்போகிறேன். இதை பொடிச்சிட்டு வந்தப்புறம் பாருங்கள், நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். 1 கிலோ மிளகாக்கு 1/2 லிட்டரு கெட்டி தயிர். இது கூட இந்த பாருங்கள் பொடிச்ச உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா விஸ்கு வச்சு இந்த உப்பும் தயிரும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம கடைஞ்சிட்டு பாருங்கள், இன்னொரு 200 ml தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்க்கறதுனால மோரே சேர்த்துக்கலாமான்னு நினைக்காதீங்க. மோர் சேர்க்கக்கூடாது. தயிரில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். இந்த மாதிரி ஓரளவு நீர்க்க அந்த தயிர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மோர் மிளகா உங்களுக்கு அந்த மோர் உப்பு எல்லாமே இறங்கும். இப்போ நான் ஒரு டப்பர்வேர் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஜாடி பாட்டில் அது மாதிரி எடுத்துக்கலாம். சில்வர் பாத்திரத்தில் போடக்கூடாது. இந்த உப்பு இருக்கிறதுனால பாத்திரம் வீணாக போயிடும். இப்போ இந்த குத்தி வச்சுருக்க மிளகாவோட நம்ம எடுத்து வச்ச அந்த தயிர் உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இப்போ நான் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்க்கக்கூடாது. நான் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உங்களுக்கு எல்லாமே சேர்ந்தா மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காமிச்சேன். இப்போ முதல்ல 1 நாள் வரைக்கும் இந்த மோர் உப்பில் மட்டும்தான் மிளகா ஊறணும். பார்த்தா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊற ஊற கெட்டியாகிடும். இந்த ஊற வச்ச வெந்தயத்தை மறுநாள் அரைச்சி சேர்க்கணும். இப்போ 1 நாள் நான் கழித்து காமிக்கிறேன். பாருங்கள், லேசாக ஓரளவு நிறம் மாறி இருக்குது. நல்லாவே ஒரு மிளகா உள்ளேயும் அந்த உப்பும் தயிரும் சேர்ந்துருக்கும். அப்படி புழிஞ்சிங்கன்னா அப்படியே இந்த மோர் சொட்டணும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த மோர் இறங்கியிருக்கணும். ஒவ்வொரு டிப்ஸும் ரொம்ப முக்கியங்க. இப்போ மறுநாள் தான் பாருங்கள், அந்த ஊற வச்ச அந்த வெந்தயத்தை தண்ணியோடு சேர்த்து எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்தும் சேர்க்குறாங்களாம். நான் உளுந்து சேர்த்தது கிடையாது. நைஸாக அரைச்சிட்டு வந்து அந்த 1 டீஸ்பூன் வெந்தயத்தை இப்போ இந்த ஊற வச்சுருக்கிற மிளகாயோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி வெந்தயம் சேர்க்குறப்ப அசிடிட்டி வராதுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க, நல்லா உங்களுக்கு அந்த மோர் கடைஞ்சி சேர்த்துக்கொள்ளையா திக்னஸ் கொடுக்கும். அந்த மிளகாவோட உள்ளுக்குள்ளே இறங்கின மோர் பார்த்திங்கன்னா வெளியே வராது. நல்ல ஒரு பசத்தன்மையோடு இருக்கும். மேலேயும் பார்த்திங்கன்னா 1 வருஷம் முழுக்க அந்த மிளகாய் மேலே அந்த மோர் ஒட்டின்னு இருக்கும். அந்த பசத்தன்மைக்காகவே இந்த வெந்தயம் சேர்க்குறதுங்க. இப்போ இதுவும் 1 நாள் ஊறட்டும். இப்போ 2 நாள் ஊறியாச்சு. முதல்ல மோர் உப்பு போட்டு ஊற வச்சோம். அடுத்தது வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து அப்படியே தட்டில் காய வைக்க போகிறோம். நல்லா மோரை வடிச்சிடுங்க. அந்த வெந்தயத்தோடு இருக்கிற மோரை வடிச்சிட்டு நான் பாருங்கள், சில்வர் தட்டில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டிருக்கேன். உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சில்வர் தட்டுலாம் போட்டிங்கன்னா தாம்பாளம்லாம் வீணாக போயிடும். நல்லா மோரை இருக்க வடிச்சிட்டு இந்த மிளகாயை பார்த்தீங்கன்னா அந்த தாம்பாளத்து மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டுக்கலாம். வத்தல் ஷீட்டுன்னு விற்கிது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் நல்லா பரவலாக காய போடலாம்.
சீக்கிரம் காயும். இந்த தயிரும் வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, பாக்கி அந்த லிக்விட் அப்படியே வச்சுருக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கிடையாது. அது அப்படியே இருக்கட்டும். இதை வெயிலில் காய வச்ச அப்புறம் பாருங்களேன், நல்லா பழுத்து போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நாள் முழுக்க நல்ல வெயிலில் காஞ்சிருக்கு. திரும்பவும் இந்த மிளகாய் என்ன பண்ணணும், அந்த மோரும் வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிக்விடு பாக்கியாக அதில் அப்படியே சேர்த்துடணும். இந்த மாதிரி ஒரு 2 முறை சேர்த்துட்டாலே நல்லா உங்களுக்கு அந்த தயிர் முழுக்க மிளகாவோட சேர்ந்துருங்க. இப்போ இந்த கவரை நம்ம திருப்பி தூக்கி எறிய வேண்டாம். மடித்து வச்சுட்டு திரும்பவும் மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் அந்த மோர் கூட அந்த காஞ்ச மிளகாயை நல்லா குலுக்கி விடுங்க. திரும்பவும் நல்லா கோட்டிங் ஆகுங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இந்த மோர் மிளகாய் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி காய வச்சு எடுத்தால் தான் பொரிக்கிறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ அடுத்தது 2ஆம் நாள் திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு பழையபடியே நான் தாம்பாளத்தில் காய வைக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா அந்த தயிரும் வெந்தயம் ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். முதல் நாள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். 2ஆம் நாள் காய வைக்கிறப்ப நல்லா உங்களுக்கு அந்த மிளகாவோட அந்த மோர் வெந்தயம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு தான் அந்த லிக்விட் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நம்ம வச்சுப்போம். திரும்பவும் நம்ம காய வச்சதுக்கப்புறம் 3ஆவது நாள் திரும்பி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அந்த தயிர் பாக்கி இருக்காதுங்க. நான் அதையும் திருப்பி காமிக்கிறேன். இப்போ திரும்பவும் காய வச்சுட்டு வெயிலில் 3ஆவது நாள் காய வைக்க போகிறேன். 3ஆவது நாள் பாருங்கள், கொஞ்சம் கூட மோரோ வெந்தயம் எதுவுமே பாக்கி இல்லை. நல்லா ஒரு மிளகாவோடையும் கோட்டிங் ஆகிருக்கு. இந்த உப்பு ஃபுல்லாக நல்லா அந்த மிளகால சேர்ந்துருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்குகிற மோர் மிளகாய்க்கும் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செய்கிற மோர் மிளகாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்போ இதை நம்ம வெயிலில் காய வச்சுட்டு வரப்போகிறோம். பாருங்கள், நல்லா அதுக்கப்புறம் 2 நாள் நல்லா காய வச்சேன். மோர் மிளகாய் எடுத்து பார்த்தா அப்படியே காற்று மாதிரி லேசாக இருக்கும். வாணலியில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன். பொதுவாக இந்த மோர் மிளகா பொரிச்சிட்டாலே கலரே மாறிடும் அந்த எண்ணெய். அதனால் நிறைய எண்ணெய் வச்சுக்காதீங்க. ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நல்ல ஒரு காய்ச்சல் வருதான்னு சொல்லிட்டு ஒரு மிளகா போட்டு பாருங்கள். பொரிய ஆரம்பிச்சிடுது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மிளகாயும் போட்டுட்டு சிம் ஃப்ளேமில் நிதானமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறணும். இப்போ முதல்ல நம்ம போட்டிருக்க மிளகாய் இல்லையா, இப்போ தான் நம்ம போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு கலர் வருது. இது பழசு ஆக ஆக நல்லா கருப்பாயிடுங்க. இப்போ புது மிளகாய் அப்படிங்கிறப்ப இந்த அளவுக்கு கலர் வரும். நிதானமாக கலர் வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதை நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப அந்த தயிர் சாதத்துடலாம் சாப்பிட்றப்ப காரமே தெரியாதுங்க. அந்த மோர் மிளகாய் வாசனை மட்டும்தான் இருக்கும். நான் இன்றைக்கி தயிர் சாதமே பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி மோர் மிளகாய் ஒரு வாய்க்கு ஒரு மிளகாய் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பை நிறுத்தினப்புறம் அந்த சூடான எண்ணெயிலே இந்த மிளகாய் இருந்தால் தான் இன்னும் நல்ல கலர் கொடுக்குங்க. உப்பு காரத்தோட அருமையாக இருக்கும் இந்த மோர் மிளகாய். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மெத்தடில் செய்கிற மிளகாய் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா, மோர் களி செய்கிறதுக்கு, அவல் புளியோதரைக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போடாமல் இந்த மாதிரி பொரிச்ச மோர் மிளகாய் போடலாம். அந்த எண்ணெயில் எவ்வளோ கலங்களாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வடிகட்டிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கணுன்னே. இப்போ பாருங்கள், நான் அவல் புளியோதரை பண்ணின்னு இருக்கேன். நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, நிலக்கடலாம் தாளிச்சிட்டு வரமிளகா கிள்ளி போடாமல் இந்த மோர் மிளகா பொரிச்சதை நல்லா பொடிச்சு போடணும். கையால் நல்லா பொடிக்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம காய வச்சு நல்லா எண்ணெயில் பொரிச்சிருந்தா தான் அப்படி கையால் நல்லா பொடிக்க வருங்க. இந்த மாதிரி பொடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். எப்போதுமே மோர் மிளகாய் சேர்த்திங்கன்னா அதிலே உப்பு இருக்குது இல்லையா, அதனால் செய்யக்கூடிய டிஷ்ஷுக்கு கொஞ்சம் உப்பளவை கம்மி பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டாச்சு. இது கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அந்த அவளையும் சேர்த்தப்புறம் பாருங்களேன், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அவசியம் நீங்கள் வெயில் காலம் இருக்கிறப்பயே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மோர் மிளகாயை போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தஞ்சாவூர் மிளகாய் கிடைக்கலனா கூட உங்களுக்கு எந்த மிளகாய் கிடைக்குதோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அப்படியே கையால் பிடிக்கிறப்ப பார்த்தீங்களா, அப்படியே தூள் தூளாகுது பார்த்தீங்களா. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.